சென்னையில் தேசிய சாலை பாதுகாப்பு மாத விழாவை ஒட்டி வாகன விபத்துகள் ஏற்படுவதை தவிர்க்க சாலை விதிமுறைகளை கட்டாயம் பின்பற்ற வேண்டும் என வாகன ஓட்டிகளுக்கு சாலை விதிமுறைகள் குறித்த விழிப்புணர்வு பிரசுரங்களை மாவட்ட சார்பு நீதிபதி சட்டப்பணிகள் ஆணையக்குழு பாலமுருகன் மற்றும் வட்டார போக்குவரத்து ஆய்வாளர் ஆகியோர் வழங்கினர். தேசிய சாலை பாதுகாப்பு குறித்து அனைத்து மக்களுக்கும் தெரிந்து கொள்ளும் வகையில் ஆண்டுதோறும் சாலை பாதுகாப்பு மாத விழா கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. கண் பார்வைக்கு எந்த வண்டியும் வள்ளி அஞ்சாவது ஒரு வண்டி நிறுத்தணும்னு முடிவு பண்ணிடுறீங்க. போய்கிட்டே இருப்பாரு, திடீர்னு நிறுத்திடுவார் வண்டியை. பின்னாடி வர லாரி அவர் மேலே ஏறி அந்த பக்கம் போய் நின்று இருக்கும். ஏன்னா எல்லாத்துக்கும் கண் பார்வை ரொம்ப இதாக இருக்குது. ரெண்டாவது எல்லாத்துக்கும் இன்னைக்கு பிபி சுகர் எல்லாமே இருக்குது. அந்த மாதிரி உடல்நிலை சரியில்லாத பொழுது தயவு செய்து வாகனத்தை ஓட்ட வேண்டாம். அதிகமாக ஒளிர வச்சுட்டு போக வேண்டாம். டேஸ்லிங் ஆஃப் ஹெட்லைட் இன்னொரு விதத்தில் ஆக்சிடென்ட் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதே மாதிரி ஏர் ஹார்னையும் யூஸ் பண்ண வேண்டாம். இங்கே அதிகமாக ஏர் ஹார்ன் யூஸ் பண்ணுறதில்லை. பட் இருந்தாலும் இந்த ஊரில் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு இது என்னன்னு கேட்டிங்கன்னா, எல்லாரும் ஹெல்மெட் போட்டு ஓட்டுறீங்க. அது உண்மையாகவே பாராட்டக்குரிய ஒன்று. கீழே எல்லாம் பார்த்தீங்கன்னா ஹெல்மெட்டே இல்லாமல் தான் ஓட்டிகிட்டு இருக்கிறோம். ஸோ தலைக்கவசம் உங்களை காப்பாற்றும். அதே மாதிரி சீட் பெல்ட்டு எல்லோரும் போட்டுட்டு தான் ஓட்டுறீங்க. அதுவும் ஒரு விதத்தில் நல்லது தான். இந்த ரெண்டுமே இங்கே அச்சீவ் ஆயிடுச்சு. மீதி எல்லாமே பண்ணணும்னா உங்கள் கையில் தான் இருக்குது. நீங்கள் ஓவர் ஸ்பீடு ஓட்டக்கூடாது. நீங்கள் ட்ரங்க் அண்ட் டிரைவில் வண்டி ஓட்டக்கூடாது. நீங்கள் செல்ஃபோன் பேசிட்டு வண்டி ஓட்டக்கூடாது. இந்த 3 தவறுகளையும் செய்யாமல் இருந்தீர்கள் என்றால் நிச்சயமாக வாகன விபத்திலிருந்து உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் பாதுகாத்துக் கொள்ளலாம். வருகின்ற ஆண்டிலிருந்து எல்லாம் பார்க்கும்போது பப்ளிக்கு இன்னும் அதிகமாக இந்த சிக்னல்ஸ் பற்றி நம்ம சொன்னாதான் நம்ம செய்கிற சிக்னல் முதல்ல என்ன சிக்னல் பண்ணுறாங்கங்கிறது அவங்களுக்கு தெரியும். தமிழ்நாடு அரசு போக்குவரத்து துறை அப்புறம் ஒரு 15 நிமிஷம் எடுத்துக்கலாமா? ஏன் நம்ம இங்கே கூடியிருக்கோம், ஏன் நான் இங்கே வந்திருக்கிறேன், அரசு இதை ஏன் உங்ககிட்ட சொல்கிறோம்னா, நீங்கள் போய் மற்றவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். இந்த மாதிரிலாம் சொன்னாங்க, விபத்து ஏற்படுவதற்கு என்ன காரணம், அந்த விபத்திலிருந்து தப்பிப்பதற்கு நமக்கு வாங்கி வாய்ப்பளித்த உங்கள் அத்தனை பேருக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். சார் சொன்னார், டிராஃபிக் ரூல்ஸ் எல்லாமே சாரே சொல்லிட்டாரு. மெயினாக எங்கள் சார்பாக என்ன சொல்கிறோன்னா, நாங்கள் நிறைய டிடி கேசஸ் பிடிக்கிறோம். நீங்கள் பைக் அப்படி நிற்கல. அப்படியே கொடுங்க. ஓகே, இன்னும் கொஞ்சம் பின்னாடி.